ஓம் யசஸ்வின்யை நமக என்பதாகும். புகழ் வாய்ந்தவள். தனது கருணை, ஆற்றல் முதலிய இயல்புகளால் பெரும் புகழ் பெற்றவள். யசஸ் என்றால் புகழ். கியாதி உடையாள் என்று அபிராமி அந்தாதி போற்றுகிறது. தொடரும் நாமம் ஓம் விசுத்தி சக்கர நிலையாயை நமக என்பதாகும். விசுத்தி சக்கரத்தில் தங்குபவள். 16 இதழ்கள் கொண்ட தாமரை வடிவில் தொண்டைக்குழிக்கு பின்னால் உள்ளது விசுத்தி சக்கரம். உயிர்களை பரம்பொருளின் அருகில் செல்லத்தக்க தூய்மையுடையதாக ஆக்கும் இடம் என்ற பொருளில் விசுத்தி சக்கரம் என்றனர். சுத்தி என்றால் தூய்மை. வி கூட்டல் சுத்தி விசுத்தி, அதாவது சிறந்த தூய்மையாகும். தொடரும் நாமம் ஓம் ஆரக்த வர்ணாயை நமக என்பதாகும். இளம் சிவப்பு நிறம் உடையவள். ஆரக்த வர்ணம் சற்றே சிவந்த நிறம், பாதிரிப்பூவின் நிறம். விசுத்தி சக்கர நிலையா ரக்த வர்ணா என்ற சொற்றொடரில் நிலையா என்ற பதத்திற்கும் ரக்தவர்ணா என்ற பதத்திற்கும் இடையில் ஆ மறைந்து நிற்கிறது. ஆகவே ஆரக்த வர்ணா என்று சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். தொடரும் நாமம் ஓம் திரிலோச்சனாயை நமக என்பதாகும். 3 கண்கள் உள்ளவள். முன்னர் திரிநயனா என்று ஆதிசக்தி ஸ்வரூபத்தின் 3 கண்கள் குறிப்பிடப்பட்டது. இங்கு டாக்கினி வடிவத்தின் 3 கண்களை கூறினர்.